வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கேவலமான வேலைகளை செஞ்ச சாவித்திரியும் தாமரையும் வீட்டை விட்டு துரத்தினா மட்டும் போதாது, இந்த ஊரையே விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சின்ன மருமகள் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். சின்ன மருமகள் சீரியலோட வரக்கூடிய எபிசோடு எப்படி வரும்னு பார்க்கலாம். இங்க ராசா அங்க சொல்றாரு, இவ்வளவு பெரிய தப்பு நடக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் ஆயிட்டேன். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணி இருக்கா இந்த சாவித்திரி. இனிமேலும் தமிழ்ச்செல்வி கொட்டாயில இருக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள வரட்டும் அப்படின்னு. அப்பத்தான் மோகனா மலர் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. என் வயித்துல பொறந்துட்டு இப்படி மோசமா நடந்துட்டாளே, நல்ல வேலை இப்பயாவது அந்த சாவித்திரியோட உண்மையான குணம் தெரிஞ்சுச்சே, அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சேது ரூம்லயே தங்கிக்கிறாங்க. இதை பாக்குற ஈஸ்வரிக்கு பொசு பொசுன்னு இருக்கு, தாங்கவே முடியல. அடச்சே, இந்த சாவித்திரி வீட்டை விட்டு போனது சந்தோஷம்தான், ஆனா இவ திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாளே, அது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சாவித்திரியும் தாமரையும், இப்படி அந்த ஆறுமுகம் காலவாரி விட்டானே பாவி, எல்லாமே கைகூடி வந்த நேரத்துல எல்லாமே தலைகீழா மாறிப்போச்சு. விடமாட்டேன், இதை விடவே மாட்டேன். மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும். என்னையவே வீட்டை விட்டு துரத்திட்டானே, ராசாங்கம் யாரையுமே விடக்கூடாது. அதுக்கு முதல்ல தாமரை கழுத்துல சேது தாலியை கட்டணும். அதுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் சாவித்திரி தன்னோட கிரிமினல் புத்தியை வச்சு யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிக்கிறாங்க. இப்ப சித்ரா சொல்றாங்க, அம்மா பார்த்தியாம்மா, பாரும்மா அந்த தமிழ் செல்வியை எம்பொட்டு சந்தோஷமா இருக்கா. சேது கூட அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தணுமா? பேசாம சாவித்திரி அத்தையும் தாமரையும் வீட்டை விட்டு போகாம இருந்திருக்கலாம். அவங்க இருந்திருந்தா இந்த தமிழ் செல்வியை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாங்களா? விட்டிருக்க மாட்டாங்க இல்ல அப்படின்னு சித்ரா சொல்லும் போது உடனே ஈஸ்வரி, நட்சத்திரக்குறி அடிப்பொடி பைத்தியக்காரி. தமிழ்ச்செல்வி ஒரு நெருப்பு, ஆனா சாவித்திரி அவளுக்கும் மேல எரிமலடி. அவ மட்டும் இங்க இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுபோக சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இந்த வீட்டோட மொத்த உரிமையும் அவள் கையில வந்திருக்கும். அப்புறம் அவ நம்மள ஒரு காகிதமா மதிச்சு கசக்கி தூர வீசி எரிஞ்சிருவா. அவ இந்த வீட்டை விட்டு போனது ரொம்ப நல்லது, அதுதான் சரி. இந்த தமிழ் கிடக்குறா, அவ ஒரு சாதாரணமா ஆளு, அவளை ஈஸியா அடக்கிரலாம். ஆனா அந்த சாவித்திரி அடக்குறது சாத்தியமே இல்லை அப்படின்னு நாம எந்த பிளானுமே போடாம சாவித்திரி வீட்டை விட்டு போயிட்டா. இனி நாம இந்த தமிழ் செல்வியை எப்படி வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்கணும். தமிழ் செல்வியோட இந்த சேதுவையும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திடணும். இந்த வீட்ல நம்ம தான் இருக்கணும், நான் தான் ராணியா இருக்கணும், நட்சத்திரக்குறி அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பகல் கனவு கண்டுகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே நேரம் சேது தமிழ்ச்செல்வி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தமிழ் செல்விக்கு ராசன் கிட்ட இருந்து முன்ன மாதிரி இல்லாம எல்லா மரியாதையுமே ரொம்ப சிறப்பா கிடைக்குது. அதே நேரம் ராசாங்கம் செல்லப்பாண்டியவும் வசந்தியவும் கூப்பிட்டு அவங்ககிட்டையும் தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கும் தேவையான மரியாதையை செஞ்சு கொடுக்கிறாரு. சேது தமிழ் கிட்ட சொல்றாரு, இன்னும் 7 மாசத்துல நீ எங்க அம்மாவை பெத்து கொடுத்துருவீல, என் அம்மாவே உன் வயித்துல இருக்கா அப்படின்னு தமிழ் செல்வியை ரொம்ப சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி சேது பேசுறதுனால தமிழ்ச்செல்வி குற்ற உணர்ச்சியில மனசுக்குள்ளேயே குழுங்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஈஸ்வரிக்கு தமிழ்ச்செல்வி மேல ஒரு சந்தேகம் வருது. ஆமா, இந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பமா தானே இருக்கா, ஆனா இப்போ மாசம் ஒரு 3 நாள் ஆயிருச்சுல, ஆனா தமிழ்ச்செல்வி கிட்ட எந்த மாற்றத்தையுமே காணுமே. இவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல நடிக்கிறாளா? இவ இந்த வீட்ல தங்குறதுக்காக ஏதாவது நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி மேல சந்தேகப்படுறாங்க. இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி விசாரிச்சிட வேண்டியதுதான். அப்படி தமிழ்ச்செல்வி ஏதாவது ஏமாத்தி இருந்தா இது ஒண்ணு போதும், இதை வச்சே தமிழ்ச்செல்வியை மொத்தமா வீட்டை விட்டு துரத்திடலாம்.
அப்படின்னு யோசிச்சு அப்பத்தான் மோகனா தமிழ்ச்செல்வி 3 பேரும் இருக்கும்போது ஈஸ்வரி கேக்குறாங்க. ஆமா தமிழ்ச்செல்வி, உனக்கும் இப்போ 3 மாசம் தாண்டி இருக்குமே, ஆனா உன்கிட்ட எந்த அறிகுறியுமே தெரியலையே, தமிழ் நீ கர்ப்பமாதானே இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே அப்பத்தாவுக்கும் மோகனாவுக்கும் தூக்கி வாரி போட்டுறது. ஐயையோ, இங்க நடக்கிற பிரச்சனையில இந்த விஷயத்தை மறந்துட்டோமே அப்படின்னு தமிழ்ச்செல்வி அப்பத்தா மோகனா 3 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, என்ன இவங்க இப்படி முடிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க 3 பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்களா, தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே கர்ப்பம் இல்லையா அப்படின்னு யோசிச்சு தமிழ் மேல இருக்கிற அக்கறையில கேக்குறது மாதிரி ஈஸ்வரி பேசுறாங்க. சித்ராவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதுதான் ஹாஸ்பிடலுக்கு போறோம், நீயும் வா தமிழ்ச்செல்வி அப்படின்னு நீ ஒரு செக்க பண்ணிக்கலாம். இப்படி கர்ப்பமா இருக்கும்போது தவறாம மாசம் டாக்டர் கிட்ட போய் செக்க பண்ணிக்கணும். குழந்தை வளர்ச்சி நல்லா இருக்கா, ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, சத்து மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி தமிழ்செல்வியை வலுக்கட்டாயமா தமிழ் மேல இருக்கிற அக்கறை மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா மோகனாவும் அப்பத்தாவும் ஐயையோ என்னடா பண்றது, இந்த ஈஸ்வரி இப்படி பண்றாளே, இப்ப என்ன பண்றது, இது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு அதே நேரம் ராசா அங்க வந்துடுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, அது ஒன்னும் இல்ல மாமா, நானும் சித்ராவும் ஹாஸ்பிடலுக்கு போறோம். அதான் தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கால, தமிழ்செல்வியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் செக்க பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். சும்மா ரெகுலர் செக்கப் தான் ஈஸ்வரி சொல்லும்போது ராசாங்கம் சிரிச்சுக்கிட்டு ஓ அப்படியா, நல்ல விஷயம் தானே, இந்தாம்மா தமிழ்ச்செல்வி, போயிட்டு வா மாமா, பார்த்து பத்திரமா. சேது அவனோட அம்மாவே பொறக்க போறதா கனவு கண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சந்தோஷமா தமிழ்செல்வி கிட்ட சிரிச்சு ராசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பத்தான் மோகனா தமிழ்செல்வியால ஒண்ணுமே பண்ண முடியல, மறுத்து எதுவுமே சொல்ல முடியல. சரி ஈஸ்வரி சித்ரா கூட தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க, போச்சுடா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அப்பத்தாவும் மோகனாவும் மரண ஷாக்ல இருக்காங்க. இன்னைக்கு நாம மாட்டிக்க போறோம், இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிச்சு, பார்த்தா மறுபடியும் அடுத்த பிரச்சனையா அப்படின்னு. ஹாஸ்பிடலுக்கு ஈஸ்வரி சித்ரா தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. டாக்டர் ரூமுக்குள்ள தமிழ்ச்செல்வி ஈஸ்வரி போறாங்க. டாக்டர் தமிழ்செல்வியை செக்க பண்றதுக்காக செக்கப் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா தமிழ்ச்செல்வி இப்ப உண்மையாவே கர்ப்பமா இருக்காங்க. குழந்தை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு, ஹார்ட் பீட்டும் நல்லா இருக்குமா, ஹார்ட் பீட் சத்தத்தை நீ கேட்டு பாரு அப்படின்னு டாக்டர் ஹார்ட் பீட் சத்தத்தை தமிழ்செல்விக்கு போட்டு காட்டுறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்வி சந்தோஷத்துலயும் அதிர்ச்சியிலையும் ஒரே குதூகலமா இருக்காங்க. தமிழ்ச்செல்வி தான் கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிற ஆனந்தத்தை தாண்டி அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வழிய ஆரம்பிக்குது. டாக்டரும் ஈஸ்வரி கிட்ட வந்து சொல்றாங்க, குழந்தை நல்லா இருக்கும்மா, ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹார்ட் பீட்டும் சரியாதான் இருக்கு. உடனே தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தை அப்பத்தாவுக்கும் மோகனாவுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு அப்படியே செல்லப்பாண்டி கிட்டையும் வசந்தி கிட்டையும் சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஈஸ்வரி கடுப்புல அடச்சே, அப்போ தமிழ்ச்செல்வி நிஜமாவே கர்ப்பமாதான் இருக்காளா, இதை வச்சு இந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டே துரத்திடலாம்னு நினைச்சோம் அப்படின்னு. வெளியில வரும்போது பார்த்தா அங்க சாவித்திரியும் தாமரையும் வர்றாங்க. சாவித்திரி யோசிக்கிறாங்க, டேய் ராசாங்கம், இதை வர்றேண்டா, தாமரை கர்ப்பமா இருக்கா, சேது கெடுத்ததால சேதுவோட வாரிசு தாமரையோட வயித்துல வளருது அப்படின்னு ஒரு பொய்யான பயங்கரமான பெரிய செட்ட பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு கிரிமினல் பிளான் போட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டர் கிட்ட அதை இதை சொல்லி ஒரு தப்பான ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கா, அதனால பாவம் அந்த கொட்டாயிலேயே தங்கிக்கட்டும் அப்படின்னு எப்படி ராசா சொன்னானோ அதே மாதிரி தாமரையை சேதுக்கு கெடுத்ததால தாமரை இப்போ கர்ப்பமா இருக்கா. எங்களால அந்த வீட்டை விட்டு போக முடியாது, உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, நாங்க வேணும்னா அந்த கார் ஷெட்லயே தங்கிக்கிறோம், தமிழ்ச்செல்வி தங்குனது மாதிரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள போய் அந்த ராசாங்கம் தமிழ்ச்செல்வி 2 பேத்தையுமே வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளானோட சாவித்திரியும் தாமரையும் வராங்க. ஆனா அடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில மறுபடியும் சாவித்திரி எல்லார் முன்னாலேயும் கண்ணா பின்னான்னு சிக்கி எல்லாருமே சாவித்திரி தாமரையையும் ஒட்டுமொத்தமா இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்க போறாங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.